அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நீண்ட நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வருடக்கணக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வேலைவாய்ப்புக்காக தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ மினிமம் ஏன் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, மினிமம் 5வது படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால தான். ஸோ அதனால் இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3 விதமான வேலைவாய்ப்புகள் என்னென்ன வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க, இந்த 3 விதமான வேலைவாய்ப்புக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும், 38 மாவட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கிலேருந்து என்னைக்கு வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட்லாம் என்னென்ன இருக்கணும். ஸோ இது எல்லா தகவலுமே, அதாவது A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸு, அப்ளை பண்ணுற வீடியோஸு, இல்லை ரிசல்ட் வீடியோஸ் எல்லாமே A to Z எல்லா வீடியோஸுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தேவைக்கு மட்டும் நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. திரும்ப வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு உங்கள் சேனல் வந்து மறந்துட்டேன் திரும்ப அனுப்புங்கன்றீங்க. ஸோ கண்டிப்பாக நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறது மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி என்ன, சம்பள விவரங்கள் என்ன, ஸோ இது எல்லாமே தெளிவாக வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு சத்துணவு அமைப்பாளர் வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நிறுவனம், அதாவது எங்கேருந்து இதை அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவு துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஜாபோட லொக்கேஷனுமே தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதில் வந்து 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, தனித்தனியான சம்பளம் கொடுத்துருக்காங்க, தனித்தனியான வேக்கன்சியுமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத தான் தெளிவாக நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி விண்ணப்ப முறை, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சத்துணவு அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ அதனால் பெண்கள் அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவங்கவுங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் 5வது இந்த சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இந்த சத்துணவு வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10வது, 12வது, டிப்ளமோ, டிகிரி, ஐடி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் 5ஆம் வகுப்பு. ஓகேங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதி, இப்பணிக்கு விண்ணப்பிக்க
பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஓகேங்களா. பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா. அடுத்தது பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். நீங்கள் பழங்குடியினராக இருக்கீங்க, இந்த வகுப்பை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 8வது படிச்சிருந்தாலும் ஓகே தான், 5வது படிச்சிருந்தாலுமே ஓகே தான். அதில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். இந்த சத்துணவு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதில் சம்பளம் ஓகேங்களா. சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாத சம்பளம் ஓகேங்களா. மாதத்துக்கு ஒரு பர் மந்த்துக்கு 7500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட சம்பளம். 24,200லேருந்து வரைக்கும் நம்ம இதில் வந்து சம்பளம் என வரவேற்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து 7,500 வரைக்கும் தான் இதில் இருக்குன்றத தெளிவாக இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்தது வயது வரம்பு. இந்த பணிக்கு அதாவது இந்த சத்துணவு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்பணிக்கு விண்ணப்பிக்க 21 வயசில் இருந்து 40 வயசுக்குள் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ அதனால் எல்லாருமே இதில் வந்து 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ முழுக்க என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் இந்த சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆண்கள் அப்ளை பண்ணலனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்டர் அக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்வு செய்யும் முறை ஓகேங்களா. எப்படி இதை தேர்வு செய்வாங்க, அப்ளை பண்ணிட்டோம், இப்போ எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் ஓகேங்களா. ஸோ விண்ணப்பதாரர்கள் தேர்வு முறை வந்து விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது டைரெக்டாக நமக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அது வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ பர்சனலாக ஒவ்வொருத்தர் தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. நாங்கள் ஏன் இந்த வேலையை உங்களுக்கு தரணும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ உங்கள் தாலுகாவில் எத்தனை சத்துணவு மையம் இருக்குது, அங்கன்வாடி மையம் இருக்குது, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க சத்துணவு மையத்தோட பேர் என்ன, ஸோ இது எல்லாமே கேட்டு நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் வந்து யாரெல்லாம் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் இந்த சத்துணவு வேலைக்கு கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தவரைங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் இப்போது திருவண்ணாமலைனா அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சென்னைனா சென்னைக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் தான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்கேன் இல்லையா. சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வைங்க. இன்னும் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றது அவங்க டேட் சொல்லலை, அதே மாதிரி அட்ரஸுமே கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணி வைங்க. செல்ஃப் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு வைங்க. டேட்டும் அட்ரஸ் மட்டும் போடாதீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வந்த உடனே போட்டு அந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே இன்னும் ஒரு சில தினங்கள் அப்படி இல்லைனா ஒரு சில வாரங்களில் அப்டேட் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், அது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.